வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்டி வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இதை வந்து க்ளோன் பண்ணுறதுக்காக ஒரு நீங்கள் வந்து க்ளோன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து அப்படியே இதுக்கு வந்து க்ளோன் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கினீங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ரோனி சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃப்ரீயாக கொடுக்குற மேக்ரோன் ரிஃப்ளெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணி இப்போ இதில் வந்து க்ளோன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் க்ளோன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதில் நிறைய வீடியோஸ் தமிழ்லேயே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டி காப்பி ஆகிற டேட்டா டைம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு மணிக்கு போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6:30, 7 அந்த டைமுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அது வந்து 1 TB ஸ்டோரேஜுங்கனால அவ்வளோ டைம் எடுத்துருக்குது. அது நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னு பொறுத்து அது டைம் வந்து மாறும். ஸோ அதை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைலும் டெஸ்டினேஷன் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. மற்றபடி அதில் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கேமிங் லேப்டாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேக் பேனல் மட்டும் கழட்டினா போதும். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் மட்டும் தான் இங்கிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணுறது ஃப்ரண்ட் மூலியமாக தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெளியே தெரிகிற ஸ்க்ரூஸ்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஏன்னா இது வந்து ஹெச்பியில் ஒரு பெவிலியன் மாடல். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பழைய மாடல். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் இதுக்குள்ளேயும் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி லேப்டாப்ஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா லேப்டாப்புக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டியர் டவுன் வீடியோஸ்ன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த லேப்டாப்பை எப்படி கழட்டுறது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரிக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல கழட்டுற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு கேபிள்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கேபிள்ஸும் நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்று ட்ராக் ஓடுது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஓடுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்பிளே. ஸோ இதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறத வச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த கேபிள்ஸை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நீங்கள் வந்து பேட்டரியை வந்து டச் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நீங்கள் உள்ள ஏதாவது டச் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேட்டரி ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பட் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க கிரிப்பை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ அதில் போடணும். ஸோ இப்போ இந்த ஃபாயிலை பிரிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேபிள் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நமக்கு இப்போ அந்த கேபிள் வந்து வேணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டா கேபிள். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து தேவை கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்டி கூட போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பர் கேஸ்கட்டை வந்து மேலே போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம கேபிளை மட்டும் கனெக்ட் பண்ணோம்னா வேலை பண்ணிடுச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து பூட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இப்போது உங்கள் லேப்டாப்பில் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, நீங்கள் NVMe ஸ்லாட்டில் வந்து போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து பூட்டபிள் டிவைஸாக மாற்றணும். ஸோ அது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆன் பண்ணும்போது F10 டெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயா செட்டிங்ஸில் போகும். ஸோ அதில் வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி வரங்க. சும்மா ஒரு நிமிஷம் வேலை தான். ஸோ அதையும் பார்த்தீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி லேப்டாப்ஸை பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த க்ளோனிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் யாராவது இன்னும் பழைய லேப்டாப்ஸ் ஹார்ட் டிஸ்க் மூலிமா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை உடனடியாக மாற்றிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்புக்கு அப்கிரேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் SSD மாற்றுறதே உங்களுக்கு தேவையான அளவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.